வணக்கம். இன்றைக்கி நாங்கள் கோதுமை மாவில் தோசை தான் சுட போகிறோம். இந்த தோசையை சாப்பிட்ற யாருமே நம்ப மாட்டாங்க, இது உளுந்து போடாத தோசை என்று சொல்லி. அசல் நாங்கள் உளுந்து போட்டு சுடுற தோசை மாதிரியே இந்த தோசையின் சுவை இருக்கும். பஞ்சு மாதிரி தோசை இருக்கிறது மட்டுமில்லாமல் சுவையும் உளுந்து தோசை மாதிரியே இருக்கும். இந்த தோசையை சுடுறதுக்கு நான் 750 கிராம் அளவில் அவிக்காத பச்சை கோதுமை மா எடுத்திருக்கிறேன். இந்த கப்பால் 4 கப் கோதுமை மா. இந்த 4 கப் கோதுமை மாவோட 1 கப் வறுத்த அரிசி மாவும் போட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் வெள்ளை அரிசி மாத்தான் சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் அரிச்சு கொள்ளுவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். நான் இதில் 2 தேக்கரண்டி அளவுக்கு வெந்தயம் எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். அதை மிக்சி கப்பில் போட்டுக்கொள்ளுவோம். இந்த கரண்டியால் 2 கரண்டி வெந்தயம் தான் எடுத்திருக்கிறேன். இந்த வெந்தயம் தான் எங்களுக்கு தோசையில் உளுந்துன சுவையை தரப்போகுது. அதோட தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். சின்ன பாதி தேங்காய் திருவி வச்சிருக்கிறேன். அதையும் இந்த வெந்தயத்தையும் சேர்த்து தண்ணி கொஞ்சம் விட்டு பட்டு போல் அரைச்சி கொள்ளுவோம். அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இதை நாங்கள் எங்களோட மாவோடு சேர்த்து கொள்ளுவோம். நாங்கள் தேங்காய் அரைச்ச மிக்சி கப்பையும் நல்லா கழுவி அந்த தண்ணியையும் இதில் சேர்த்து கொள்ளுவோம். இதோட நான் இளநீ தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இதில் வடிச்சிட்டு விட்டுக்கொள்ளுவோம். இனி நாங்கள் தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சி கொள்ளுவோம். முதல்ல நாங்கள் விஸ்கால் மாவை கரைச்சி விட்டு கொள்ளுவோம். அப்போ கட்டிப்படாது. விஸ்கால் கரைச்சி விட்டதுக்கு பிறகு நாங்கள் நல்லா கையால் ஒருக்கா கரைச்சி கொள்ளுவோம். நல்ல விரல்களை விரித்து ஒரு 5-10 நிமிஷம் போல் நல்லா அடித்து கரைக்க வேணும். பொறுமையாக கீழே இருந்து ஆறுதலாக இந்த மாவை அடித்து கரைப்போம். இப்போ மா கரைச்சாச்சு. இதை நான் இப்படியே ஒரு மண்பானைக்கு மாற்றிக்கொள்ள போகிறேன். நாங்கள் அலுமினிய பாத்திரங்களில் தோசைக்கு புளிக்க வைக்கக்கூடாது. இது பார்க்குற நேரம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பானையின் முக்கால்வாசிக்கு தான் இந்த மாவு இருக்குது. இந்த மாவை நாங்கள் இப்படியே மூடி விடியும் வரையும் புளிக்க விடுவோம். இப்படி ஒரு துணியால் மூடி வச்சோம்னு சொன்னால் கெதியாக இந்த மா புளிச்சு வரும். இப்போ விடிஞ்சிட்டது. நான் ஒரு 8 மணி போல் தான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், இந்த மா எவ்வளவு பபல்ஸோட பொங்கி வந்திருக்கு. மேலே தோசை மா மாதிரி நிறைய பொங்கி வராது, ஒரு அளவுக்கு மேலே பொங்கி வந்திருக்கும். நான் இடையில் ஒரு 5 மணி போல் காலம் எழும்பி இதை ஒருக்கா கரண்டியால் அடித்து கரைச்சிட்டு தான் மூடி வச்சுருந்தேன். இந்த மாவை நான் சரியாக இப்போ ஒரு 10 மணி நேரம் புளிக்க விட்டுருக்கிறேன். இப்போ நாங்கள் திரும்பவும் இதை நல்லா அடித்து கரைச்சி கொள்ளுவோம். நாங்கள் இதில் இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறோம். இரவில் உப்பு சேர்த்து கரைச்சி வைக்கக்கூடாது. அதோட மஞ்சளும் போட்டுக்கொள்ளுவோம். இன்றைக்கி நாங்கள் மஞ்சள் தோசை தான் சுட போகிறோம். நல்லா கரைச்சி விடுவோம். எவ்வளவுக்கு நாங்கள் அடித்து கரைக்கிறோமோ அந்தளவுக்கு எங்களுக்கு தோசைமாக நல்லா பஞ்சு போல் வரும். இப்போ நாங்கள் தோசையை தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நான் தாய்ச்சியில் எண்ணெய் விட்டுருக்கிறேன். அதோட கடுகு கொஞ்சம் சேர்த்து கொள்ளுவோம். ஒரு 5-6 செத்தலை கிள்ளி போட்டுக்கொள்ளுவோம். ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கொள்ளுவோம். கருவேப்பிலை போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு வதங்க விடுவோம். நல்லா பொரிய தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினால் காணும். இதில் நான் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். சீரகத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கி விடுவோம். இப்போ நாங்கள் இதில் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம். அதோட இடித்த தனி மிளகாய் கொஞ்சமும் சேர்த்துக்கொள்ளுவோம். அடுப்பை குறைச்சி வச்சுருக்க வேண்டும், இல்லாட்டி மிளகாய் கருகிரும். எல்லாத்தையும் இப்படி ஒருக்கா நல்லா கலந்து விட்டுட்டு நாங்கள் இதை இப்படியே எடுத்து கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு தோசை மாவில் போட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் மஞ்சள் தோசை சுட வேணும்னு சொன்னால் இரவிலேயே மஞ்சளையும் போட்டு கரைச்சி வைக்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மாவு இருக்கா அடித்து கரைச்சி கொள்ளுவோம். கரைச்சிட்டு இதை இப்படியே நான் வச்சுட்டு சாம்பார் வைக்க போகிறேன்.
சாம்பார் வைக்கிற இடைவெளியில் இந்த மா இன்னும் கொஞ்சம் பொங்கி வரும். நான் இதில் பருப்பு அவிய வச்சுருக்கிறேன். பருப்பு அவிஞ்சிட்டது. இதில் இனி நாங்கள் மரக்கறி சேர்த்துக்கொள்ளுவோம். முதல்ல நான் பூசணிக்காய் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட கேரட் போட்டுக்கொள்கிறேன். மூஞ்சி கொஞ்சமும் இதிலேயே சேர்த்துக்கொள்கிறேன். இது மூண்டையும் போட்டு முதல்ல மூடி அவிய விடுவோம். மரக்கறி அவிஞ்சிட்டுது. இப்போ திறந்து பார்ப்போம். பூசணிக்காய் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. இதுக்கு பிறகு நாங்கள் மற்ற மரக்கறிகளை சேர்த்துக்கொள்ளுவோம். முதல்ல நான் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த மூண்டையும் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட தக்காளி பழம் சேர்த்துக்கொள்கிறேன். எங்களுக்கு விரும்பின அளவு போட்டுக்கொள்ளுவோம். கோவா கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். அதோட லீக்ஸ் கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கொள்ளுவோம். இந்த மரக்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். நான் முதல்ல பருப்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். அதால் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி அவிய விடுவோம். மரக்கறி அவிகிற இடைவெளியில் நான் மற்ற அடுப்பில் கத்தரிக்காய் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கொள்கிறேன். இதை நாங்கள் இப்படியே எடுத்து எங்களோட மரக்கறியோட கலந்து விட்டுருவோம். நாங்கள் சாம்பார் வைக்கிற நேரம் கத்திரிக்காயை மட்டும் இப்படி எண்ணெயில் வதக்கிட்டு போட்டோம்னு சொன்னால் நல்ல சுவையாக இருக்கும். மூடி அவிய விடுவோம். இப்போ எல்லாமே அவிஞ்சிட்டுது. ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம். எங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மரக்கறிகளை மசிச்சு விடுவோம். இதில் நான் ஒரு பெரிய உள்ளி எடுத்து இடித்து வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கொள்ளுவோம். உள்ளியை கடைசியாக போடுறதால எங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும் சாம்பார். இப்போ நாங்கள் இதில் தேங்காய் பால் விட்டுக்கொள்ளுவோம். தண்ணி பால் விட்டால் காணும். முதல் பால் விட தேவையில்லை. இதோட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கொள்ளுவோம். சாம்பார் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இதோட சாம்பாருக்கு தேவையான புளி விட்டுக்கொள்ளுவோம். தக்காளி பழமும் போட்டிருக்கிறோம். அதால் புளியை குறைச்சி விட வேணும். இப்போ மஞ்சள் போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டு இதை ஒரு கொதி வரும் வரையும் இப்படியே மூடி விடுவோம். எங்களோட சாம்பார் இப்போ ஒரு கொதி வந்துட்டுது. நாங்கள் ஒருக்கா கலந்து விட்டுட்டு இதை இறக்கிடுவோம். இறக்கி வச்சுட்டு தாளித்து போட்டுக்கொள்ளுவோம். தாச்சி அடுப்பில் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். கடுகு போட்டுக்கொள்ளுவோம். அதோட கொஞ்சம் செத்தல் மிளகாயை கிள்ளி போட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் வெங்காயம் போடையில். எங்களுக்கு வேணுமெண்டா வெங்காயம் போடலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ளுவோம். நான் ஏற்கனவே வெங்காயம் போட்டுட்டேன் சாம்பாரோட. இதிலையும் கொஞ்சம் இடித்த மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம். அதோட எங்களோட குழம்புகளுக்கு போடுற மிளகாய்த்தூள் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இல்லாட்டி தூள் கருகி போயிடும். இதை இப்படியே கலந்துட்டு நாங்கள் எடுத்து எங்களோட சாம்பாரில் போட்டுருவோம். சாம்பார் தயாராகிட்டுது. இனி நாங்கள் தோசையை சுடுவோம். நான் இன்றைக்கு தோசை கல்லுக்கு எண்ணெய் பூசாமல் தான் இந்த தோசையை சுடுறேன். இந்த கல் நல்லா பழகின கல். அதால் இப்படி தோசை எண்ணெய் பூசாமலே கிளம்பி வரும். அதுக்கும் இந்த தோசைக்கு நாங்கள் தேங்காய் போட்டிருக்கிறோம். எண்ணெய் போடணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு பார்த்தால் தெரியும் எவ்வளவு நிறைய ஓட்டைகள் விழுந்து வருகுது. உண்மையிலே நாங்கள் உளுந்து போட்டு சுட்டால் கூட இவ்வளவு சுவையாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை. அவ்வளவு சுவையாக இருந்தது. நான் இது சுட்ட முடியும் வரையும் வீட்டில் யாருக்கும் சொல்லலை. சாப்பிட்டதுக்கு பிறகும் தோசை எப்படி இருக்குன்றதுக்க நல்லா இருக்குன்னு தான் எங்கள்ட பிள்ளைகள் சொன்னாங்க. பிறகு தான் நான் சொன்னேன் இதுக்கு நான் உளுந்து போட இல்லைன்னு சொல்லி. ஆனால் எங்கள்ட பிள்ளைகள் யாருமே நம்ப இல்லை. முக்கியமான பொருள் நாங்கள் வெந்தயம் கூட சேர்த்துருந்தோம். வெந்தயம் போடுறதால ஒரு நாளும் தோசை கசக்காது. தோசை அவ்வளோ வாசமாகவும் உளுந்து இல்லாத குறையே தெரியலை. அவ்வளவு நல்லா இருந்தது. இப்போ நான் 2வது தோசையும் எண்ணெய் பூசாமல் தான் சுடுறேன். தோசை என்று சொன்னால் எண்ணெய் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். எண்ணெய் இல்லாமலும் இப்படி தோசை சுடலாம். பாருங்க எப்படி வந்திருக்குண்டு. நான் தொடர்ச்சியாக இப்போ 3 தோசை சுட்டுட்டேன். எண்ணெய் பூசையில் இந்த தோசை முழுவதுமாகவே நான் எண்ணெய் விடாமல் தான் சுட போகிறேன். மற்றது நாங்கள் இதில் அரிசி மா சேர்த்துருக்குறோம். அதால் இது கோதுமை தோசை என்ற ஃபீலிங்கே வராது எங்களுக்கு.
உளுந்து தோசை கூட சில நேரம் கல்லில் ஒட்டி கொள்ளும். ஆனால் இந்த தோசை நான் எண்ணெய் விடாமலே ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள். நிறைய ஓட்டைகள் விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த மாவை ஒரு 10 மணித்தியாலம் புளிக்க விட்டோம்னு சொன்னால் இந்த பதத்துக்கு வரும். எங்களோட தோசை சுட்டு முடிஞ்சுது. பாருங்கள் தோசை எவ்வளவு பஞ்சு மாதிரி நிறைய ஓட்டைகள் விழுந்து உளுந்து தோசை மாதிரியே இருக்குது. சாப்பிட்டு பார்த்தாலும் உளுந்து தோசை மாதிரி தான் இருக்கும். வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. அதோடு நான் கட்டியாக நல்ல ஒரு தேங்காய் சட்னியும் அரைச்சிருக்கிறேன். சாம்பாரும் இருக்குது. நல்ல வடிவாக சாப்பிட்றலாம். தோசையை இப்படி பிச்சு பார்க்கல கோதுமை தோசைண்டா கொஞ்சம் இழுபடும். ஆனால் அந்த இதே இல்லை, அப்படியே உளுந்து தோசை மாதிரியே இருக்குது. இதுபோல் நீங்களும் கட்டாயம் ஒரு நாளைக்கு வீட்டில் செய்து பாருங்கள். ஆனால் சுட்டு முடியும் வரையும் வீட்டில் சொல்லாதீங்க, கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. தோசை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளியரச்சு கிச்சனுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.